நடைபாதை சிறு வியாபாரிகளின் கூட்டுறவு கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று அதிமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அது குறித்து மக்கள் குரல் பகுதியில் மதுரை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நாங்கள் சாலையோரத்தில் இளநீ கடை வச்சுருக்கோம். எடப்பாடி இப்போ இந்த கூட்டுறவில் லோன் வாங்கினவங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அது ஜெயிச்சு அந்த மாதிரி தள்ளுபடி பண்ணால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி எங்களை மாதிரி இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தள்ளுபடி போட்டால் அவர் நல்லது. ஏன் நாங்கள் அடுத்தடுத்து லோன் வாங்கணும், ரோட்டில் கடையை வச்சுக்கிட்டு நிற்கிறோம். பொம்பளை பிள்ளைகளை வச்சுருக்காங்க. வருவார், கட்டாயம் வருவார். என்னைய மாதிரி நிறைய பொம்பளை இப்போ பூரா ரோட்டில் தான் நிற்கிறோம். அவர் பார்த்து நகை ரூபாயும் தள்ளுபடி போட்டாலே அது மனசு இறங்கி போடுவாங்க கட்டாயம். எங்களுக்கு கடனை தள்ளிவிடனா நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். தள்ளுபடி ஆனால் ரொம்ப நல்லது தானே. இப்போ லோன் வாங்குறோம், 10,000 லோன் வாங்குறோம், கட்ட முடியல. பிள்ளைகள்லாம் கட்டி கொடுக்கணும், வைக்கணும். கொஞ்சம் தள்ளுபடி ஆகி இப்போ அது பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லது தான். சாலையோர வியாபாரங்கிறது மன்னர் காலத்தில் இருந்து இன்னி பூமி உள்ள வரைக்கும் இருக்கும். அதனால் இவங்களுக்குன்னு தனியாக சில திட்டங்கள்லாம் அறிவிக்கணும், இவங்களை பாதுகாக்கணும். இன்னொன்று நகர்மயமாக்கல்னு சொல்லி வருது. அதில் பார்த்திங்கன்னா கடையெல்லாம் எடுக்க சொல்கிறாங்க. இதை நம்பி நிறையா பேர் இதை கடை வாங்கி பொழப்பு நடத்துகிறாங்க. இடத்தட்டில் கடையை எடுத்தாங்கன்னா ரொம்ப சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. சாலையோர வியாபாரிகள் நிறைய பேர் ஒரு நாளைக்கு பொழப்பு இருக்குது, ஒரு நாளைக்கு பொழப்பு இல்லை. கடை வாங்கினதை கட்ட முடியாமல் இருக்காங்க. அதனால் இந்த தள்ளுபடி பண்ணுறது சாலையோர வியாபாரிகள் எல்லோருக்குமே ஒரு நன்மையை கொடுக்கும். அவங்க குடும்பத்தை வாழ வைக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி சாலையோர வியாபாரிகள் அதிகாரிகள் சில நேரங்களில் கடை எடுக்க சொல்லி இது பண்ணுறாங்க. எங்களுக்கு வேறு தொழில் தெரியாது, வேறு அரசு உத்தியோகம் வேலையும் கிடையாது. எங்களுக்கு கடன் தள்ளுபடி அவர் வந்தாருன்னா தள்ளுபடி பண்ணுறதுன்னா தள்ளுபடி பண்ணிட்டு தாராளமாக பண்ணட்டும். எங்களுக்கு புதுசாக எங்களுக்கு ஒரு பண உதவி பண்ணணும், லோன் போட்டு கொடுக்கணும் புதுசாக. இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. எங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்குது, எல்லாத்தையும் தீர்த்து வைக்கணும். எங்களுக்கு அந்த எடப்பாடி வந்தாருன்னா கண்டிப்பாக அதை செய்கிறேன்னா செய்யட்டும், தாராளமாக செய்யட்டும். எந்த அரசு வந்தாலும் சரி எங்களுக்கு தள்ளுபடி பண்ணி கொடுக்கணும். மக்கள் குரல் பகுதியில் மதுரை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.